நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவெடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேச ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகச் சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நடக்குது. சார் லாபஸ்தானத்தில் நடக்குது, லாபமாக இருக்குவா? அது இணைகின்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய், 8ஆம் அதிபதியாக அவரே, 5ஆம் அதிபதி பஞ்சமஸ்தான அதிபதி 3, 6 கூட ராகு. சார் இப்போ இத்தனை கிரகம் இருக்குது, என்ன பண்ணுது? பொதுவாக மேசராசி அப்படின்னாலே வச்சுங்க, தன்னம்பிக்கை விட்டு தைரியம் பண்ணுங்க. ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் சார், ஜெயிச்சிருவேன் சார், என்னால் முடியும் சார்னு. மற்றவங்களாம் கைவிடப்பட்டதை சாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசிங்க. தொட்டு பார்ப்போம், முடியும், நம்பி செஞ்சு பார்க்கலாம். அப்போ இந்த முயற்சி ஸ்தானத்தில் இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இந்த ராசி ஜெயிக்கிறதுக்கு பிறந்த ராசியாக இருக்கும். பல உறவு வகையில் சொந்த பந்தங்கள் ஒன்றா இணைச்சு கொண்டு போங்க. ஆனால் சொந்த பந்தங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? கடைசியில் அவமானப்படுத்தினது தான் மிச்சம் சார். நான் அவ்வளோ சொன்னேன் சார், கேட்கல. இந்த ராசிங்க ஒரு சில ரத்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு நம்பி ஏமாறது இருக்குங்க. அப்போ ரொம்ப தைரியமும் உண்டு, நிர்வாக திறமையும் உண்டு, பாசமும் இருக்கும். சொந்த பந்தத்துக்காக இதாக இருக்கும். ரைட், இந்த காலகட்டத்தில் நடக்கிற விஷயத்தை பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 11 இருக்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் சார், உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலை நீங்கும், தைரியம் பிறக்கிற காலகட்டம். பார்க்கலாம், முடிஞ்ச பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியம் பிறந்து விட்டாலே அடுத்த வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. முயற்சி செய்து பார்ப்போம், இடையில அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இது கூட 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்கு 3, 6. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். வேலைகளை மாறுதல் பண்ணணும், ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாற்றினா நல்லாயிருக்கும். ஒரு சூரியன்னா நிர்வாகம் அர்த்தம், மேனேஜ்மெண்ட் அர்த்தம். மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஏன் இவ்வளோ உழைக்கிறோம், ஏன் இது கிடைக்கல? இந்த ராசிக்கு தானே இருந்தது. அப்போ இந்த ராசிக்கு இப்பொழுது ஒரு சேஞ்ச் உண்டு. ஜாபுக்கு முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். குழப்பங்கள் கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகுகின்ற காலகட்டமாக வந்தாச்சு. கூட ராகு இருப்பதால் அள்ளி கொடுத்து விடுவார்.
புதன் ராகு இருக்கும்போதே வளர்ச்சி புதனுக்கு. அப்போ என்னென்னா புதன் அவ்வளோ டெவலப் ஆகிடும். புதன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி இல்லையா சார், வேலையில் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. சரி, இதே நேரத்தில் கடனை அடைக்க கடன் வாங்க ரெண்டுமே இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்கன்னா, முதல்ல கடன் அடைக்கணும்னா ஒரு வழி பிறக்கும். ஏதோ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணங்கள் வருகிற காலகட்டம். அந்த பணம் உண்மையாக வருமா சார், நம்பலாமா சார்? ஒரு சிலருக்கு பூர்வீக ரீதியாக வரும், ஒரு சிலர் விற்கப்பட்ட சொத்தில் வரும், வேலை மாறுதலில் திடீர் அதிர்ஷ்டம் வரும். இதில் அந்த டேக்ஸ் பெனிஃபிட் மூலம் வரும், கவர்மெண்ட் வகையில் ஒரு சிலருக்கு பெனிஃபிட் வருது. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் கையிருப்பு பணம் வரும். அந்த பணத்தை எடுத்து சரியாக பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக, சார் ஜெயிச்சிட்டேன் சார், முடிஞ்சது சார், சூப்பராக பண்ணிட்டேன் சார், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வருகிற காலகட்டம் நிச்சயமாக வேலையில் பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த ராசிக்கு பொதுவாகவே 7க்குரியவர் 11ல் வரார். அப்புறம் உச்சம் பெற்று 12க்கு வந்துடுவார். பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாம் விலகி திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. திருமணத்துக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இருக்கா இல்லையான்றது திருமண வாய்ப்புகள் வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் மாதிரி நடந்துருங்க. அப்போ எதிர்பார்க்கல, திடீர்னு வரன் வருது, ஓகேவா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பங்கள் வரலாம். ஆனால் அற்புதமாக இருக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியோ சப்காஸ்டோ இந்த மாதிரி மாறி வந்தது. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பார்த்த வரன், நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், அந்த வரன் இன்னும் பதில் சொல்லலை, திருப்பி அதே வரன் வந்திருக்கு, ஓகே சொல்லலாமா, அந்த மாதிரி முடியுங்க இந்த காலகட்டம். மாணவர்களாகிய நிறைய பேர்த்துக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், +2 படிப்பானா இல்லையா, மார்க் எடுப்பானா இல்லையா, இது ஒரு குழப்பம். சரி, மார்க் எடுத்துட்டா படிப்பானா இல்லையா, அடுத்து இன்ஜினியரிங்கா, டாக்டரா, இல்லை அக்கௌண்ட்ஸா, எது படிக்க வச்சா நல்லாயிருக்கும், இந்த குழப்பத்துக்கு இருக்கே பாருங்கள். அதோட சார் மேனேஜ்மெண்ட்டுக்கு பணம் கட்டிடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, கோட்டை வாங்கிடுவானா, ஒரு பெற்றோர்கள் மனசு பதறும் பாருங்கள். இதுதான். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணத்தில் மனக்கசவு 2வது திருமணத்துக்கு வந்து நிற்குங்க. சார் இப்போ திருமண உறவில் ஒரு விரிசல் ஏற்பட வாய்ப்பும் உண்டுங்க. அப்போ இந்த திருமணத்தை விட்டு வேறு திருமணம் பார்க்கலாமா, அப்போ திருமணம் பந்தமும் கொடுக்கின்றன, விரிசலும் கொடுக்கின்றன, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இப்போ தான் சார் பிரிச்சுக்கலான் இருக்கோம், எங்கள் சொத்தை அவங்க சொத்தை பிரிச்சுட்டு ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து நாங்கள் டெவலப் ஆகிறோம், எங்களுக்கு குழந்தை குட்டிகள் வந்தாச்சு. ஆன்மீக ரீதியாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நேரடியாக கோயில் வழிபாடு மட்டும் தான் பண்ணணும். மறைமுக பூஜை வழிபாடு, மறைமுக வழிபாடுகள் உங்களை வீழ்த்திவிடும், போகக்கூடாது. சரி, பொருளாதார ரீதி எப்படி சார்? பொருளாதார ரீதியாக சூப்பராக 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று சில காலம் இருப்பார். இந்த காலகட்டத்தில்ங்க பணம் எதிர்பார்க்கல, குடும்ப ரீதியாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணம் வரும். அப்போ குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சார் தொழிலை டெவலப் பண்ணுறேன் சார், தொழிலை பண்ணலாமா, உங்களுக்கு இது என்னென்னா கூட்டு என்ற ஒரு விஷயம் வரும், கூட்டாக தனிப்பட்ட முறையில் பண்ணலாமா, என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்கள். பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் ஒரு பக்கம், விற்கிறது ஒரு பக்கமாக மாறி பண்ணணும், சரியாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டம். இப்போ தொழிலில் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள். விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விளம்பரங்கள் கொடுத்தால் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சார் ஹெல்த் விஷயம் தாங்க, ஹெல்த்து விபத்து ரெண்டும் கவனிக்கணுங்க. என்ன சார்னா, இந்த மாதிரி வண்டி வாகனம் கவனம், வண்டியில் ரொம்ப ஏசியெல்லாம் ரொம்ப பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து ஓட்டணும். இது நிறைய பேத்துக்கு சர்ஜரி பண்ணலாமா, இந்த மாதிரி பெண்டிங் வச்சுருப்பாங்க, சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பெட்டரான அதாக இருக்கும். அதனால தான் கோயில் கும்பாபிஷேகங்கள் அதாக தான் போயிட்டு வந்திருக்காங்க. சர்ஜரி சம்மந்தப்பட்டது பண்ணால் நிறைய பேர்த்துக்கு மாற்றம் ஏற்படும். ஹெல்த்து ப்ரெஷரை பார்க்க வேண்டிய காலகட்டம். சரி, ஆக இந்த காலகட்டத்தில் நான் சொன்னதெல்லாம் நிச்சயமாக பாருங்கள். இப்போ பரிகாரம் கொடுக்க போகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய நிறைய விஷயம் உண்டு.